ஒரே விசில் வீடே மணக்க மணக்க லஞ்ச் பாக்ஸுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. அதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லித்தழை, ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணீர் ஊற்றி. இப்போ தாளிக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் பிரிஞ்சில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரைச்சி எடுத்த புதினா மல்லி விழுதையும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதில் ஒரு வெங்காயம், சின்ன காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா மசாலாவில் கலந்து விட்டு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு அரிசியை தண்ணீர் வடிகட்டி சேர்த்துக்கங்க. ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கணும் குக்கரை தந்தீங்கன்னா நல்ல மணக்க மணக்க சுவையான காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி.